ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸி இன்னோவேட்டிவ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி சல்வார் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட கட் பண்ணதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபின் வைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான். என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி பாபின் வைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கேஸில் பாபினை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வேஸ்ட் பேண்ட் எடுத்துக்கலாம். இது வேஸ்ட் பேண்டு 2 பீஸாக இருக்குது. 2 சைடும் ஜாயின் பண்ணணும். நம்ம சிங்கிள் பீஸாக இருந்தால் சிங்கிள் சைட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம். 2 பீஸையும் வச்சு ராங் சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த கேப் இருந்தால் போதும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரியே ரெண்டு வாட்டி தையல் போடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதர் சைடு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும் கேப் விட்டு. நம்ம சிங்கிள் பீஸ் கிளாத்தாக இருக்கும் போது இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் அதே மாதிரியே 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2 தையல் போட்டால் தான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதை நல்லா இப்படி விரித்து விட்டு நல்லா தடவி விடுங்க. இது செல்வேஜ். இப்போ இது செல்வேஜாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே விட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். செல்வேஜ் இல்லை, ரா எட்ஜஸாக இருக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் சின்னதாக ஃபோல்டு பண்ணி அதை 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக ஃபோல்டு பண்ணால் போதும். சின்னதாக ஃபோல்டு பண்ணி அந்த கார்னரில் ஸ்டிச்சிங் போடணும். செல்வேஜ் இருந்துச்சுன்னா அப்படியே ஃபோல்டிங் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இது ரா எட்ஜஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போது பண்ணுறோம், தையல் போடுறோம். அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி ஒன் சைடு பண்ணியாச்சு. அதர் சைடும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது பேக் சைடு, ராங் சைடு, இது ரைட் சைடு. ரெண்டுமே ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப எந்த ஒரு ரா எட்ஜஸும் இல்லாமல், நூல் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கும் 2 சைடுமே, பேக்கு ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம வேஸ்ட் பேண்ட்லேயே தான் இதுவும் பெல்ட்டுக்கும் சேர்த்து கட் பண்ணிடணும். இப்போ அந்த பெல்ட்டை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் பெல்ட்டுக்காக விட்டுருந்தாலும் அந்த 2 இன்ச்சஸ்க்கு லைன் போட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறமா அதை அப்படியே அந்த எவ்வளோ அளவு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். என்ன அளவு நம்ம 2 இன்ச்சஸ் பண்ணோம்ல அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் லைன் வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். அதே மாதிரியே கார்னரில் தான் ஸ்டிச்சிங் போடணும். தைக்கும் போது துணியை இழுத்து தைக்கக்கூடாது, துணியை இழுக்காமல் தைக்கணும். இது காட்டனுங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தடவி விட்டாவே நல்லா கிரிப்பாக நின்றுக்கும் கிளாத்து. அதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே அப்பப்போ கையோட நூலை கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், வேஸ்ட் பேண்டோட பெல்ட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்கும். எந்த ஒரு எட்ஜஸ்ஸு நூல் அந்த மாதிரி பிரிஞ்சிலாம் வராது. இப்போ நாடா போடுறதுக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் உள்ள கிளாத்தை மட்டும் எடுத்துக்கணும், பேக்கில் விட்டுறணும். சீம் ரிப்பர் இருக்குல்ல, அதை நான் நூல் பிரிக்கிறது
தையல் பிரிக்கிறது. அந்த தையல் பிரிக்கிறத வச்சு லைட்டாக கொஞ்சம் இழுத்தீங்கன்னா அந்த தையல் தெரியும். அது ஒரு 2 தையல் மட்டும் பிரித்து விட்டால் போதும். பிரித்து விட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும். அந்த ஹோலில் நம்ம நாடா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நாடா இன்சர்ட் பண்ணது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபினிஷிங்காக நூல்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். வேஸ்ட் பேண்டு அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கலான்ட்டு, லெக் பார்ட் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை